நாங்குநேரி தொகுதியில பொதுப்படையான மக்களுடைய தேவைகள் என்ன இருக்குது, எது மிக அத்தியாவசியமான தேவைன்னு நீங்க கருத்து உங்க ஓட்டு கேட்க போகும்போது மக்களுடைய மனநிலையை நீங்க புரிஞ்சிருக்கீங்க. நாங்குநேரி தொகுதி இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பல காணொலிகள் சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதுமே நம்ம சேவை சொல்றோம். என்னென்ன தேவை தமிழ்நாடு முழுவதுமே இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க, என்ன பண்ணலங்கிறது சொல்லிட்டு வரோம். குறிப்பா நாங்குநேரி சொல்ல போனீங்க அப்படின்னா 25 வருஷம் பின்தங்கி தான் கிடக்குது நாங்குநேரி தொகுதி. மற்ற தொகுதி எல்லா தொகுதியிலும் திருட்டுத்தனம் இருக்கு, இந்த ஆட்சியாளர்களோட திருட்டுத்தனம் இருக்குதான் இருந்த போதும் இந்த நாங்குநேரி தொகுதி பறந்து விரிந்த தொகுதி, கிராமங்கள் நிறைய அடங்கின தொகுதி, விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற பூமி. இந்த விவசாயத்துக்கு தேவையான அடிப்படை தேவைகளை எதுவும் அவங்க செஞ்சு கொடுக்கல. ஐயா காமராஜருக்கு பிறகு இந்த அணைகள் தூர்வாரப்படல, பாதுகாக்கப்படல. இந்த நீர் வரத்து அதாவது இங்க சொல்லுவாங்க 4 ரீச்னு சொல்லுவாங்க, 41 குள பாசனம் இருக்கு. இந்த இதுல இருந்து வர அணைகள்ல இருந்து வர தண்ணி 41 குளங்களுக்கு 4 ரீச்னு சொல்லி பிரிச்சுக்கிறாங்க. இந்த 4 ரீச்சுக்கும் தண்ணி போய் காலங்கள் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த 4 ரீச்சுக்கும் தண்ணி போச்சுன்னா நல்ல விளைச்சல பெறும் நாங்குநேரி பூமி. இந்த தமிழ்நாட்டுக்கே நெல்ல ஏற்றுமதி பண்ற, உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ற அளவுக்கு நல்ல நெல் விளையிற பூமியா அந்த பூமி இருந்தது. 4 ரீச்சுக்கும் தண்ணி போக விடாம ஆக்கிரமிப்புகள், அடைப்புகள் சரி செய்யாம இப்படி இதனால இந்த விவசாய நிலங்கள் பாலா போய் பிளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிரச்சனையை நம்ம எடுத்து சொல்றோம். இந்த இருந்த தொழில் ஒழுங்கு விவசாயம் அதையும் அழிக்கிறாங்க. அது போல இந்த படித்த இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கூட நாங்குநேரி தொகுதிக்குள்ள இல்ல. 2500 ஏக்கர் சிப்காட் எடுத்தாங்க. 25 ஆண்டுகள் ஆச்சு, 1/4 நூற்றாண்டு ஆச்சு. எத்தனையோ ஆட்சியாளர்கள் வந்தாங்க, எம்எல்ஏ எப்படி வந்தாங்க. ஒருவர் கூட அதை முன்னெடுத்து ஒரு நல்ல நிலைக்கு அதை உருவாக்கி ஒரு 7000 8000 படித்த இளைஞர்களுக்கு வேலையை கொடுக்கலாம். அதை கொடுக்கல. வெறும் 750 ஏக்கர் கூட அங்க உள்ள செயல்படல. இந்த 2-3 கம்பெனிகள் மட்டும் தான் இருக்குது. சொற்ப இளைஞர்கள் தான் வேலை செய்யறாங்க. இந்த வேலை இல்லாத காரணத்தினாலதான் வெளியில சுத்தி கண்ட தவறான ஆட்களோட சகவாசம் வச்சு சாதிய பிரச்சனை உருவாக்கி அங்கங்க சாதி மோதல் நடக்க காரணமே இந்த வேலை வாய்ப்பின்மை தான். இதைத்தான் நாங்க எடுத்துட்டு வரோம். இந்த சிப்காட் தொழிற்சாலைக்குள்ள சிப்கோ நிறுவனத்தை கொண்டு வந்து இந்த சுற்றுப்பகுதியில விளைகிற விளைபொருட்களால ஒரு சிறு குறு தொழில் நிறுவனங்களை உள்ள கொண்டு வந்து அனைத்து இளைஞர்களுக்கும், படித்தவர் படிக்காதவர் எல்லாருக்கும் வேலை உள்ள கொடுத்தோம்னா அவன் வேலையை பார்ப்பான். இந்த வெட்டி வேலையை பார்க்க மாட்டான். இதைதான் இந்த மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. நாங்க அடிப்படை தேவை ஒரு தொழில் நிறுவனத்தை உருவாக்கணும், இந்த படிக்காத இளைஞர்களை வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இதுதான் எங்களோட முக்கியமான நோக்கம். நன்றி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. நமது சின்னம் விவசாயி.